பாண்டியராஜில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு 85 சேர்ந்தேன். 86 படம் கிடச்சிச்சு. ஏன்னா நான் எங்கே போனோம் நான் இது வரைக்கும் வாய்ப்பு தேடி போய் எனக்கு கிடச்சது கிடையாது. அசிஸ்டண்டாக சேர்ந்தது மட்டும் தான் வேலை. ஆனால் வேலை செய்கிறது திறமையாக வேலை செய்வேன். நான் எக்ஸ்டர்னலாக வேலை செய்வேன். எல்லாத்துலையும் நிறைய டேலண்ட்டாக வேலை செய்வேன். அதை பார்த்து உடனே கூப்பிடுவாங்க. அப்போ பாண்டியராஜ் சேர்ந்து 1 வருஷம் தான் ஆச்சு. கன்னிராசி முடிஞ்சு ஆண் படம் முடிஞ்சு எனக்கு டைரக்ட் சான்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்புறம் பாண்டியராஜ் வச்சு அந்த படம் பண்ணேன், டைரக்ட் பண்ணேன். ஆனால் அந்த படம்லாம் முடிஞ்சிடுச்சு, சென்சார் கூட ஆகிடுச்சு. ஆனால் அதில் என்னென்னா ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பேன். பாண்டியராஜன் எல்லாம் அவர் இந்த சினிமாவில் வந்து கெடுக்கிறது நிறைய பேர் இருப்பாங்களே, கொடுக்குறது இல்லை என்னோட ரமேஷ் கண்ணா வந்து உன் மார்க்கெட்டு போயிடும் அப்படின்ட்டாங்க. அப்படிலாம் போகுமா, ஒரு மார்க்கெட் ஒருத்தர் வந்தால் போகுமா? ஸ்கைன்றது இப்போ ரொம்ப பெருசு. அதில் எவ்வளோ ஸ்டார் வேணால் மின்னலாம், இன்னும் 1000 ஸ்டார் மின்னலாம் இல்லையா? அது மாதிரி திரையுலகமும் அதை அவர் படத்தை நிறுத்திட்டார். தகராறு பண்ணி படத்தை நிறுத்தி ஸ்டாப் பண்ணி வாழ்க்கையே ரொம்ப மோசமாக போச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணி என்னடா பண்ணுறதுன்னு 2 வருஷம் ஆச்சு. படம் 87 89 வரைக்கும் வேலை இல்லை. பசங்க கல்யாணம் வேறு பண்ணியாச்சு. பசங்க வேறு பிறந்துட்டானுங்க. அப்படி இருக்கும்போது சந்திரநாத் ஒரு டேரக்டர், அவர் வந்து பீவாஸோட அசோசியேட்டு. அவர் என்ன ஒரு ரோட்டில் பார்த்து அவர் ஏட்டிக்கு போட்டு வசனம் எழுத கடை எழுதினவர். அவர் என்ன ரமேஷ் என்ன பண்ணுறீங்கன்னா, தெருவில் நிற்கிறேன், படம் எடுத்து டைரக்ட் பண்ணி வரல அப்படின்னு. சரி வாங்க என் படத்தில் வந்து வசனம் எழுதுங்கன்னு ஆரத்தி அடிக்கணும் ஒரு படம் வசனம் எழுதினேன். குஷ்பு, சீமா, ரஹ்மான் ஹீரோ ஹீரோயின். அது கொஞ்சம் நல்லா ஹிட்டாக போச்சு. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் வாசல் உருவநிலா விஎம் சேனிப்பா கூட, அப்புறம் ஆரத்தி அடிக்கடி, வாசல் உருவநிலா, முதல் பாடல் எஸ் ஏ ராஜ்குமார் ஃபஸ்ட்டு படம், அப்புறம் ராசாத்தி ஒரு ரஃபீனோ டைரக்டர். நிறைய படங்கள் வசனம் எழுத ஆரம்பித்தேன்.